ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமியன் பமி கிச்சன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்காக வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகலாம். புளி வந்துட்டு கொஞ்சம் போல் ஊற வச்சுருக்கேன். மீன் வந்து கழுவியாச்சு. இந்த மீன் பார்த்திங்கன்னா குழம்புல போட போகிறோம். இந்த 2 வாழைத்துண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி 2 பட்டை பீஸு, அதுக்கப்புறம் மண்டை இது போட்டிருக்கேன். ஏன்னா குழம்பு மீன் வந்துட்டு அதிகமாக வந்து விரும்புகிறது வந்துட்டு பொம்மிக்குட்டி தான். ஸோ அதனால் குழம்புக்கு வந்துட்டு இவ்வளோ தான் போட்டிருக்கேன் மீன். சாதம் போட்டிருந்தேன். சாதம் விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். 2 மீன் எதுக்கு வச்சுருக்கேன்னா, அபுக்கு ஒன்றும் ஹீராக்கு ஒன்றும் 2 மீன் எடுத்து வச்சுருக்கு. இது அவங்களுக்கு தனியாக வந்து நம்ம சமைச்சு கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உடம்புக்கு முடியாததால் கிச்சன் பக்கமே அதிகமாக வரலை. ஸோ அதனால் கிச்சன் வந்து நிறைய வந்து க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. குழந்தைங்க தானே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் செஞ்சிட்டு இருந்த அந்த மெத்தடு, நான் வச்ச பொருட்கள் எல்லாமே அங்கே இங்கேன்னு மாறி மாறி போயிருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே வந்து அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். இப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த மயக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ண அந்த பெயின் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஆனால் அந்த மயக்கம் வந்து அனஸ்தேசியா கொடுத்தாங்க இல்லையா, அந்த மயக்கம் வந்துட்டு இன்னும் இருக்க தான் செய்யுது. அது அப்பப்போ தலை சுற்றி இதுவாகுது. ஸ்பீடாக திரும்ப முடியல. மேலே பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபுல்லாக டோட்டலாக கிளியர் ஆனால் தான் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ வந்து வீடியோ வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இப்போது பரவாயில்லையா உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இப்போது வெங்காயம் தக்காளி 2மே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது 2மே நல்லா வந்துட்டு வதங்கி வரட்டும். இப்போ இது வதங்கி வரத்துக்கு நம்ம என்ன செய்வோம், எப்பயுமே உப்பு சேர்ப்போம் இல்லைங்களா. கல்லுப்பு கொஞ்சம் போல் நம்ம சேர்த்துக்கலாம். கல்லுப்பு நம்ம சேர்த்து வதக்கணும் அப்படின்னா குயிக்காக வந்து நமக்கு வந்து வதங்கி வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கி கொடுத்துருவோம். இது உங்களுக்கு மீன் குழம்பு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் வந்துட்டு வறுக்கவும் செய்யணும். நம்ம சாதம் ஆல்ரெடி வந்து விசில் வந்துருச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு வெந்து வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம். வெண்டைக்காய் சேர்த்து மீன் குழம்பு வந்து நீங்கள் இது வரைக்கும் வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், சரியான டேஸ்ட்டில் இருக்கும். மீனை எடுக்கிறாங்களோ இல்லையோ, வெண்டைக்காவை கொடுங்கன்னு கேட்டு சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொம்மி குட்டிக்கு இந்த மீன் குழம்புல வெண்டைக்காய் போட்டு சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவான். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லிடணும். இப்போ இந்த வெண்டைக்காவையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு வதக்கிடலாம். ஆனால் இது என்னென்னா உங்களுக்கு எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும்.
இப்போ மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம காய்கறிகள் வந்து அதிகமாக வந்து எடுக்க மாட்டோம் இல்லையா. இப்படி நம்ம வெண்டைக்காவை சேர்க்கும் பொழுது இன்னும் நமக்கு காய்கறியும் வந்துட்டு ஈஸியாக வந்து ஆட் ஆகி வந்துடும். உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கும் ஹெல்த்துமே வந்து நல்லதும் கூட இல்லையா. இப்போது நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கிறணும், மற்ற யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம சாப்பாட்டில் எந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகளை ஆட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் காய்கறிகளை வந்து அதிகமாக வந்துட்டு நான்வெஜ் சமைக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மட்டனு சிக்கன் அதெல்லாம் எடுக்கிறோன்னா கூட அதில் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் கூட நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் செய்யும்போது முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த கறி குழம்புலாம் வைக்கும்போது உங்களுக்கு கறியினுடைய இதுவும் வந்துடும், உங்களுக்கு அதுக்கான ப்ரோட்டீனும் கிடச்சிரும், காய்கறிகளுக்கான விட்டமின்ஸும் உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதனால 2 in 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தனியாக நம்ம இப்போ வெண்டைக்காவை பொரியல் பண்ணி தனியாக வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிறோம்னா நமக்கு சிரமமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது ஒரே வேலையில் 2 இதுவும் நமக்கு முடிஞ்சிடும். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய். ஓகேங்களா. இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு மசாலா இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன் இத்தனை தூள் சேர்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் சேர்த்தா தான் அந்த சீக்ரெட்டான சூப்பரான மீன் குழம்பு டேஸ்டியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி கொடுக்க போகிறோம். ஒரு வதக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் இந்த புளிக்கரைசல் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் நம்ம ஏன் வதக்குறோம் அப்படின்னா இந்த பச்சை வாசனை இருக்குல்ல, மசாலாவோட அந்த பச்சை வாசனை வந்து உங்களுக்கு வந்துட்டு போயிடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை நான் கீரி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஏன் நான் முன்னாடி சேர்க்கலைன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும். ஸோ பச்சை மிளகாவோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இறங்கிடும். ஸோ அதனால் குழஞ்சி வந்துடும். அதனால் மேலாப்பில் போட்டிருக்கேன். சரிங்களா. இப்போ இதில் வந்து நம்ம இந்த புளிக்கரைசல் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம், நிறைய சேர்க்கலை. சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த புளிக்கரைசலுடைய தண்ணியை சேர்த்துருக்கோம். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இந்த எண்ணெய் நம்ம எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம ஊற்றிருக்க அந்த தண்ணியும் இந்த மசாலாவும் சேர்ந்து இந்த எண்ணெயோட நல்லா சூப்பராக ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். நம்ம வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றணும் அப்படின்னா கீழே வந்து கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். ஸோ எண்ணெயும் சேர்த்து ஊற்றும் பொழுது உங்களுக்கு அந்த கிரேவி பதம் வரும். இது நீங்கள் கிளறி விடும்பொழுதே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாசம் வரும். இப்போ என்னுடைய கிச்சனில் அந்த வாசனை வந்துட்டுருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் புரியும், தெரியும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் போல் புளிக்கரைசல் தண்ணி சேர்த்து அப்படியே கிளறி விட போகிறோம். ஏன் மொத்தமாக சேர்க்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக சேர்த்திங்கன்னா அந்த கிரேவி கிடைக்காது, இந்த மீன் குழம்புனுடைய அந்த கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரை பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது பாருங்கள் இப்போ நல்லா அப்படி வதங்கி வருதா, தெரியுதா உங்களுக்கு? அந்த கிரேவி வந்து அப்படியே நல்லா இறுக்கமாக அப்படியே ஆகுது, தெரியுதுங்களா? எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ திருப்பி கொஞ்சம் போல் புளிக்கரைசல் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்படி ஒரு 2 தடவை 3 தடவை நீங்கள் சேர்த்து பண்ணும்பொழுது உங்களுடைய அந்த குழம்பு வந்து நல்ல மணமாகவும் ஒரு புதுவிதமான ஒரு டேஸ்ட்டு நீங்களே வந்துட்டு சுவைப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், தெரியும் உங்களுக்கு.
இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு, தெரியுதுங்களா? இப்போ நம்ம ஃபைனலாக இருக்கக்கூடிய எல்லா புளி கரைசலுடைய அந்த தண்ணியையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 2வது தடவை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க இந்த புளி கரைசல் தண்ணியை. நான் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு இந்த குழம்பு போதுமானது. ஸோ இப்போ இது நல்லா வந்து கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு இதை போட்டு கிளறி விட்டதால் நல்லா திக்காக குழம்பு வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். வெங்காயம் தக்காளியும் உங்களுக்கு அதிகமாக எங்கேயும் தென்படாத அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக வந்து கொதித்து வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம மீன்களை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் ஊற்றின அந்த புளிக்கரைசலோட தண்ணி கரெக்டாக இருக்குது. எனக்கு மீன் வந்து கரெக்டாக வந்து முங்குற அளவுக்கு. நீங்கள் கொஞ்சம் அதிகமான நபர்களுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. மசாலாஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். மீனை நம்ம போட்டு கொஞ்சம் கொதிச்சிச்சுன்னா போதும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப வெந்துட்டாலும் நொறுங்கின மாதிரி ஆகிடும் நமக்கு. ஸோ அதனால் மீன் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு சூப்பராக. இப்போ இதுக்கு மேலாப்பில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகளை தூரேன். இது வந்து ஒரு வாசத்துக்காக வேண்டி தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லியும் தூவிக்கிறேன் நான். உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த வாசனை பிடிக்கும், ஸோ அதனால் அதை நான் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு கமகமன்னு எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து ரொம்பவே இந்த டேஸ்ட் பிடிக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் சமைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே அற்புதமான இந்த மீன் குழம்பை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.